على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه كما تحبه وترى الله عدد ما تحب وترى الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم كما تحب وترى الله عدد ما تحب وترى الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه كما تحب وترى الله عدد ما تحب. 3 தடவை அல்ஹம்து சூரா பிஸ்மியோடு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பன்னிரண்டு தடவை குல் ஹுவல்லாஹு அஹத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித். மீண்டும் 3 ஸலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி கமா துஹிப்புஹு வ தரல்லாஹ் அதத மா துஹிப்பு வ தரல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மத் வ பாரிக் கமா துஹிப்பு வ தரல்லாஹ் அதத மா துஹிப்பு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி கமா துஹிப்பு வ தரல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் ஓதிய இந்த ஆயத்துகளை, ஔராத்துகளை, ஸலவாத்துகளை எங்கள் உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனித தர்பாரில் சேர்த்து வைப்பாயாக. அவர்களின் குடும்பத்தார்களின் தர்பாரில் சேர்த்து வைப்பாயாக. அவர்களின் மனைவியர்களின் தர்பாரில் சேர்த்து வைப்பாயாக. அவர்களின் சஹாபிகளின் தர்பாரில் சேர்ப்பாயாக. உன் நேசர்களான அவுலியாக்களின் தர்பாரில் சேர்ப்பாயாக. எங்களுடைய ஷேகுமார்கள், எங்களுடைய தரீகாவின் ஷேகுமார்களின் தர்பாரில் சேர்த்து வைப்பாயாக. குறிப்பாக எங்களுடைய ஷேகுனா அல்லாமா அஹ்மது கபீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய தர்பாரில் சேர்ப்பாயாக. யா அல்லாஹ், இந்த நாதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், நபிமார்கள், ஷேகுமாரின் பொருட்டால் எங்கள் தேவைகளை நிறைவேற்றுவாயாக. நாட்டங்களை நிறைவேற்றுவாயாக. கவலைகளை போக்குவாயாக. கஷ்டங்களை நீக்குவாயாக. உன்னுடையவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. நாங்கள் எல்லா நிலைகளிலும் உன்பக்கமே மீளச் செய்வாயாக. உன்னுடன் நாங்களும் எங்களுடன் நீனும் இருக்கும் நசீபை வழங்குவாயாக. ஓர்மையான வணக்கத்தை தருவாயாக. குடும்பத்தில் இருக்கிற சிக்கல், நடவடிக்கை, கஷ்டங்கள் அத்தனையும் போக்கி நாட்டில் முஃமின்கள் கண்ணியத்தோடு வாழச் செய்வாயாக. பிஹக்கி சய்யிதனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ற போது வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் என்பதோடு என் தேவைகளை நிறைவேற்றுகிறவன் அல்லாஹ் தான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் என் தேவைகளை அவன்தான் நிறைவேற்றுவான் என்ற உறுதியோடு. லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா அல்லாஹ் நம்முடைய காரியங்களை எல்லாம் லேசாக்கி விடுகிறான், தேவைகளை நிறைவேற்றி விடுகிறான். இன்னொரு பக்கம் அல்லாஹ்வின் அரிசில் இருக்கிற ஒரு தூண் கொஞ்சம் லா இலாஹ இல்லல்லாஹ் மனிதன் சொன்னவுடன்
லேசா கொஞ்சம் அப்படியே அசையும். அல்லாஹ் சொல்வான், ஏன் அசைகிறாய், அமைதி பெறு என்பான். அந்த தூண் சொல்லும், நான் எப்படி அமைதி பெறுவது ரப்பே, உன் அடியான் பூமியில் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிவிட்டான், அவனை நீ மன்னிக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். என்ன மன்னிக்கணும்னு அந்த தூண் சொல்லும் அல்லாட்ட. அல்லாஹ் சொல்ல பதில் இன்னும் ரொம்ப விளக்கமா அழகா இருக்கும். உனக்கு தெரியாதா, அவனை மன்னிக்கிறதுக்காக நான் தான் அவன் நாவில் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல வைத்தேன் என்பான். நான் தான் சொல்ல வச்சேன். என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிற ஒரு பெரிய திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த சிந்தனையோடு கவனம் சதறாமல் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா لا معبود إلا الله، لا معبود، لا إله إلا الله، لا موجود إلا الله، لا إله إلا الله، لا محبوب إلا الله، لا إله إلا الله، لا مقصود إلا الله، لا إله 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 إلا الله.
سيدنا ومولانا محمد رسول الله صلى الله عليه وسلم سيدنا مولانا محمد رسول الله صلى الله இல்லல்லாஹ் இல்லல்லாஹ் இல்லல்லான்னு சொல்லும்போது அல்லாஹ் தான் இருக்கிறான் அர்த்தம். எங்கே? இல்லல்லாஹ். என் கல்பில் என் மனைவிக்கு பாசம் பிரியம் எல்லாம் வச்சிருக்கிறேன். கல்பில் இல்லை. பிள்ளைகள், தாய், தந்தை, என்னுடைய வருமானம், வியாபாரம், தொழில், பரக்கத் எல்லாவற்றிலும் நான் முறையா இருக்கிறேன். அவைகளில் எந்த ஒன்றும் என் கல்பில் இல்லை. இல்லல்லாஹ். என் கல்பில் அல்லாஹ்தான் இருக்கிறான். அந்த எண்ணத்தோடு அவன்தான் என் இதயத்தில் இருக்கிறான். அவன் இதயத்தில் இருந்தால் இதயம் பிரகாசமாகும், வாழ்க்கை நிம்மதியாகும். அவனை கல்பில் வைத்து தரிபடுத்துவோம். இல்லல்லாஹ் இல்லல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ். அல்லாஹு அல்லான்னு சொல்ல சொல்ல அல்லாவே சந்தோஷமாயிடுவான். அந்த திக்ரை கேட்டால் அல்லாஹ்வுக்கு சந்தோஷம். இன்னைக்கு பையத்தாரவங்களுக்கு நம்ம அல்லாஹு அல்லாஹ் தான் கொடுக்கறது. அவனுடைய பேர் அது. அதை சொல்ல சொல்ல பெருமானார் சொல்லதான் சொல்வாங்க, அல்லாஹு அல்லான்னு சொல்ற ஒருவர் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தை அல்லாஹ் அழிக்க மாட்டான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அல்லான்னு சொல்றவர் இருக்கிற வரைக்கும் உலகம் அழியாது. நீ சொல்ல சொல்ல உனக்கு சீக்கிரமா மௌத்து வராதுன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். நீண்ட ஆயுள் கிடைக்கும். அதனால அல்லாஹு அல்லாங்கிறதுல முகம் பிரகாசமாயிடும், கல்பு ஒளிமயமாயிடும். இது முகத்துக்கு பிரகாசங்கிறது சோப்பு போட்டு கலரை வச்செல்லாம் இல்லை. அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு சொல்ல சொல்ல முகத்துக்கு ஒரு பெரிய நூறு ஏற்பட்டு அல்லாஹு தாலா அதே உணர்வோடு அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹ்
அல்லாஹ். அடுத்து அல்லாஹ். ஒத்த வார்த்தை இது. அல்லாஹ் உருக்கமா சொல்லணும். என்ன, அல்லாஹ் அவனை நம்ம உருக்கமா அழைக்கும் போது அரவணைத்துக் கொள்வான். ஒரு தாயை தன் பிள்ளை அம்மா அம்மான்னு சொன்னா எப்படி பிடிச்சு அணைத்துக் கொள்வாள், தேவையை பூர்த்தி செய்வாள், முத்தம் கொடுப்பாள். அதே போல தாயை விட பன்மடங்கு கருணை உள்ளவன். எனக்கு தேவைகள்லாம் இருக்குது, ஒன்றும் அவன்கிட்ட போய் நான் சொல்லலை. அல்லாஹ் 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 என் தேவை என்னான்னு பார்த்து ஒன்று ஒன்றா அல்லாஹ் பூர்த்தி செய்திருவான், எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுத்துருவான். அவன் நம்மை அரவணைப்பான். அவனை கெஞ்சி கூப்பிடுறோம். அல்லாஹ் 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 அல்லாஹ். அல்லாஹ் 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 அல்லாஹ்
الله 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 صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله صلى الله على محمد يا رب صل عليه وسلم